இப்போ தான் பார்த்தேன் இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இறந்தவுடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம். மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 50,000 செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிடும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும். 1000 செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சுமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். ஒரு பிள்ளை லவ் பண்ண, அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அதை கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு, வளையூர் செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது, குழு தென்றல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்க்குன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவேன்னு இருந்துச்சு. என் கை கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினவேன் தான் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர். தமிழில் சினிமாவுக்கு நிகராக வெப் தொடர்கள் தயாராகின்றன. சில நல்ல கதைகளுக்கு வரவேற்பை பெறுகின்றன மக்கள் மத்தியில். வரும் கதைக்களங்களில் மாணிக்க கற்களாக தேடி பிடித்து வெற்றி பெறவும், அது பேசப்படும்படியான கதைக்களங்களை நல்லபடியாக எடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கான்டென்ட் ஸ்டோரியை தேர்வு செய்யக்கூடிய G5 ஒரிஜினல் தளத்தின் விபி கண்டென்ட்டாக இருந்து இப்பொழுது சவுத் ஹெட்டாக மாறி இருக்கக்கூடிய மெயின் பில்லர் கௌஷிக் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 25 நம்ம 5ஆம் வேதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் செருப்புகள் ஜாக்கிரதையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனிவே, இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை. இது வந்து ஒரு புது முயற்சி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்லை மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடாக இருக்கலாம், இல்லை ஒரு 7 எபிசோடாக இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரீஸ்லேருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 99க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்டட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லேயும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸாக இப்போ வந்து வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5லேருந்து வரப்போகுது. அதில் இதுவும் ஒரு ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்லை ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு விஷனாக இருக்குது. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது. ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான். அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது. ஆனால் அதை மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோட் Z5 வந்து பிளான் பண்ணி, அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சூசைராஜ். அவர் 5ஆம் வேதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்கார். ஸோ ராஜேஷ் சூசைராஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்தில் தைரியமாக எடுத்து தயாரித்து இன்றைக்கி இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்கள் சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே, இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கணும், நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொன்னேன் எங்கள் சிங்கம்புலி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
ஐந்தாம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்தில் வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜகோபால் ஒரு நடிப்பு பேய்ங்க அந்த ஆள். நிஜமாவே யங்ஸ்டர்ஸில் வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜகோபால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ கேன் ஹோல்ட் சீன்ஸ், அப்படியே டைவர்ஷனே இல்லாமல் அவர் மேலே அட்டென்ஷன் கொண்டு வந்துடுவார். அமேசிங். நீங்கள் பெரிய லெவலில் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ விவேக் ராஜகோபால், தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பற்றி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேறு, ஆனால் தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமாக கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வேறு, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி, அஃப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதில் இருக்கிற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷன்ஸ் கம்மி. ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா, ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர், சீரியல்ஸ், சினிமா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ளை கணேஷ் சார் எல்லாருமே, நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமாக வந்து கவுன்சிலர், அதை ஏகாம்பரமாக நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இதை கிண்டலாகவே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர், இதை அட்டெம்ப்ட் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேறு ஜானர்ஸில் Z5லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட பேக் எல்லாமே 99 ருபீஸாக மாறி இருக்குது. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ Z5ல நான்-ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. Z5ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடினமாக உழைக்க பெரிய கனவு தேவை. தொடர்ச்சியான முயற்சி, வலிமையான திட்டமிடல், உரிய புத்தி கூர்மை இருந்தாலே பாதி வெற்றியை கடந்து விடலாம். மதில் வெற்றிக்கு பிறகு செருப்புகள் ஜாக்கிரதை. Z5யுடன் இணைந்திருக்கும் தயாரிப்பாளர் சிங்காரவேல் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வந்திருக்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி, சமூக ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். செருப்புகள் ஜாக்கிரதை வந்து எங்களோட 2வது ஓடிடி தயாரிப்பு. இதுக்கு முன்னாடி மதில்னு ஒரு ஓடிடி தயாரிப்பு Z5ல தயாரிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த Z5 நிறுவனத்தின் திரு கௌஷிக் சார் அவர்களுக்கும் சிஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆன போது எங்களுக்கு முதல்ல தோணுன யார் இதை நடிக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரே சாய்ஸ் வந்து சிங்கம்புலி அண்ணன் தான். அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் உடனே ஒத்துக்கிட்டார். அண்ணன் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ராஜேஷ். அவர் வந்து பெரிய உழைப்பை போட்டிருக்காரு, கடினமான உழைப்பாளி அவர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் வுட் லைக் டு தேங்க் மை டிஓபி கங்காதரன். அவரும் வந்து என்ன சொல்கிறது, ராஜேஷ்க்கு ஈக்குவலான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. விஷுவல்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்யூ கங்கா. அப்புறம் எங்களோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் சார், நல்ல அருமையான கதையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விவேக் ராஜகோபால், ஐரா,
and the entire artist of செருப்புகள் ஜாக்கிரதை for supporting us. And அதுக்கப்புறம் வந்து என்னோட மியூசிக் டைரக்டர் எல்வி கணேஷ், எங்களோட இரண்டாவது படம் முதல் படம், அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை. இந்த ஹியூமர் கண்டென்ட்டை ஒரு லெவல் எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ எல்வி அண்ட் முத்து அண்ட் கணேஷ், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து யாரும் மறந்துட்டுனா என்னோட எடிட்டர்ஸ், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் துரைசாமி, இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பில் தான் இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் தயாரிக்க முடிஞ்சது. திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களுக்கு முதல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருப்பி இந்த ப்ராஜெக்ட்டும் நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி தரணும். நன்றி, வணக்கம். எல்லார் பேரையும் சொல்லிட்டு கடைசியில் சார் ராஜேஷ் சார் ரொம்ப சாரி சார். இல்லை நிஜமாக இல்லை, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் ஓடிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. கேட்ட உடனே எங்களுக்காக இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்பவும் கல்யாண வீட்டில் முக்கிய விருந்தினர் மறந்துடுவோம் அழைக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சாவு வீடு தொடங்கி சாரையா கடை என்று அழகான ஒளிப்பதிவை இயல்பாக அமைத்து கொடுத்த செருப்புகள் ஜாக்கிரதை ஒளிப்பதிவாளர் கங்காதரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ஜி5யோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன இருக்குது. ராஜேஷ் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப நாள் பழக்கம். ஃபோன் பண்ணி மச்சி இந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணுறோம், கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம், சீக்கிரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு டேரக்டர்ன்ற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு பெரிய சப்போர்ட் ராஜேஷ் தான். ராஜேஷ் வந்து இதை சொன்ன உடனே இதை ஒத்துக்கிட்டு கௌஷிக் சார், சிங்கவரன் சார் எல்லோரும் அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் சிங்கப்பூரில் என்ன வழக்கம் போல் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அண்ணன் கூட. பட் அண்ணனோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன். அண்ணன் வந்து நாங்கள் எது பண்ணாலுமே அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே மூஞ்ச காட்டாமல் கடைசி வரை எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக டைம் என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம ஹீரோயின் அவங்க வழக்கம் போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர் தான். ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ப்ரெஸ் மற்றும் ஊடக துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்வி முத்து கணேஷ். இந்த வெப்சீரிஸ் வந்து ஜி5 ஒரிஜினல்ஸ் வந்து எங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஜி5 ஒரிஜினல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் மதில் எங்களால் கலந்துக்க முடியல, இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு கிடச்சிருக்க அடுத்த ஜென்ரேஷன் ராஜேஷ் சார்ன்னு நினைக்கிறேன். காமெடியாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் சிங்கம்புலி அண்ணன். ஆனால் ஃப்ரேமில் பார்த்தாலே வந்து மியூசிக் தாங்க வருதுண்ணே, உங்கள் ஆக்டிங்க்கு காமெடி மியூசிக் சூப்பராக வருதுண்ணே. தேங்க்யூண்ணே, பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேக் ப்ரோ. சும்மா வந்து கௌஷிக் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேமில் வந்து அவரை பார்க்க ஆரம்பித்தா அவரை மட்டுமே பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அண்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிங்கம்புலியான எப்படி ஒரு சைடில் ட்ராவல் பண்ணுறாரோ, இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பிரதர். அண்ட் ஐரா வந்து அவங்க ஸ்பெஷலாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலுமே ஃபுல்லாக அந்த காமெடி வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணது வந்து ரியலி கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சாவில் இருக்க அந்த மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது. அண்ட் போலீஸ் அவங்களோட கேரக்டரும் சரி, இவங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன வாசித்தாலுமே எலிவேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்டு. இது எல்லாம் தாண்டி நிறுத்தினது தான் எங்கள் அண்ணன் அரவிந்த் அண்ணன். உங்கள் வார்த்தைகள் வந்து அந்த குட்டி பொடி காமெடி வந்து டைமிங்கில் இன்றைக்கி கரண்ட்டாக வந்து நிறைய பேர் எழுதுறதில்ல. ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஒரு 4 பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அது நீங்கள் எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்கண்ணே. அது வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட்டாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க. பேப்பரில் இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபஸ்ட்டு ஒர்க் மாதிரியே இல்லை பிரதர். இது பயங்கரமாக இருக்குது. அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ராஜேஷ் சார்,
உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சேர்ந்துருக்கோம். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு இது சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற ப்ராடக்ட்டு. நாங்கள் எல்லாருமே கருவியாக சேர்ந்து டப்பிங்கு, எஸ்எஃப்எக்ஸு, மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்கே மியூசிக் ஏற்றணும், எங்கே டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் ZEE5 ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சிங்காரவேலன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 24 வருட திரைப்பயணம் சீனா தானா தொடங்கி வெள்ளைக்காரதுரை, வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன், பயம், சரவணன் இருக்க பயமேன், இங்கே நான் தான் கிங்கு போன்ற படங்களில் இவரின் வசனங்கள் பேசப்பட்டன. பெரிய திரை ஆளுமைகளின் படங்களில் காமெடியை கலந்து கொடுத்தவர். கிரேசி மோகன் ஸ்டைலில் பின்பற்றி நொடிக்கு நொடி சிரிக்க வைக்கும் கதாபாத்திரங்களில் பேச்சுக்கள், செருப்புகள் ஜாக்கிரதை படத்தில் ரசிகர்களை குளுமையாக வைக்கும் இந்த சம்மருக்கு அந்த வகையில் ஒரு காமெடி கலாட்டாவாக எழுதியுள்ள கதை வசனகர்த்தா எழுச்சூர் அரவிந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கவிதா மேடம் வாயால் இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போல்லாம் பிரபலம்னா அவங்க வாயிலேருந்து அந்த பேர் வந்துடுச்சுன்னா நம்ம பிரபலம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காங்க கவிதா மேடம். எங்கே ஆங்கரிங் பார்த்தாலும் நீங்கள் அவங்கள தான் முதல்ல பார்க்க முடியும். ஆங்கரிங்னா கவிதா, கவிதானா ஆங்கரிங்னு ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு ரசிகர் மன்றமே வச்சுருக்காங்க. ரசிகர் மன்றமே வச்சுருக்காங்க. நல்ல காமெடி பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தேவை. சுச்சுவேஷன் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அது வந்து எடுபடாது. நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து 6 எபிசோடில் 60 எபிசோட் கூட நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் ZEE5 அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும், அவ்வளோதான் பிரச்சனை. மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த கதையை வந்து நண்பர் கௌஷிக் கிட்டத்தட்ட நல்ல நட்புக்கு உதாரணம் சொன்னால் அது நண்பர் கௌஷிக்கை தான் சொல்லுவேன். 22 வருஷம் அன்சாவிஷன் காலத்துலேருந்து ஆரம்பித்து நாங்கள் சீரியல் பண்ண காலத்துலேருந்து நாங்கள் நண்பர்கள். சார் காமெடி ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃபோனில் கேட்டார்னா நான் உடனே ஃபோனில் இமீடியட்டாக இப்படி ஒரு லைன் இருக்குது சார், இதை பண்ணிக்கலாமா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், 2 நாள் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது சார், ஆஃபீஸ் வாங்க, 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணால் போதும், பாதி கதை அவர் பொறுப்பேற்றுப்பார். இது எப்படி பண்ணிக்கலாம் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், இது எப்படி பண்ணிக்கலாம், ஆர்டிஸ்ட் அப்படின்னு கடன்னு டிசைட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடும். வேகமாக வந்து ஒர்க்கை நடக்கும். நான் இப்போ இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சது கரெக்டாக 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே நம்ம இப்போ யாருக்கும் வந்துட்டோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். ZEE5க்கும் எனக்கும் அப்படி ஒரு அந்யோன்யமான உறவு இருக்குது. மதில்னு இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஓடிடி ஃபிலிம் அதுவும் நான் தான் எழுதினேன். KS ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணார். எனக்கு ZEE5க்கும் இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா, இப்போ KS ரவிக்குமார் சார் ஹீரோவாக நடித்தார். அதுக்கு ஒரு சீரியல் மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணார். நான் அதுக்கு டைலாக் எழுதினேன். அப்படியே KS ரவிக்குமார் டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அவருடைய டிஸ்கஷன் டீமில் ஒரு முக்கியமான ரைட்டராக அங்கேருந்து அப்படியே அங்கே. அதே மாதிரி இதில் நம்ம விவேக் ராஜகோபால் ஹீரோவாக நடித்தார். அவர் ஃப்ரெண்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அவர்கிட்ட ரைட்டராக போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்தேன்னா இங்கேருந்து இன்னொரு ஜாப், அங்கேருந்து இன்னொரு ஜாப், அது மூலமாக இன்னொரு ஜாப். என்னுடைய வளர்ச்சி வந்து ZEE5க்கும் எனக்கும் அப்படி ஒரு லக் இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம். அது பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். சிங்காரவேலன் சார் மதிலும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். என்ன சீரியலில் கதை கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும், கொடுத்த போது ஆதரிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்ணுறது, கொடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர் தான். இப்போது கர்ணன் நான்னா அவர் கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி, இந்தாப்பா தேசம் வேணுமா எடுத்துக்கோ, அங்கே தேசமாக வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். எனக்கு எந்த நேரத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ணுற முதல் ஃபோன் வந்து சிங்காரவேலன் சார். சார் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா இன்றைக்கி இல்லை, எதிர்காலத்தில் இவன் ஒரு பெரிய ரைட்டராக வருவான், நம்ம டீமாக அது ஒர்க் பண்ணுவோன்ற நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை வைக்கிற நல்ல மனிதர்கள், நல்ல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப கம்மி. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது எங்கள் டைரக்டர் ராஜேஷ் சார். இந்த கதை சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து மனுஷன் ராத்திரி பகலாக இதே சிந்தனை தான். 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். சார்
இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா சார், அந்த டைலாக் மாற்றிக்கலாம் சார். நான் உங்களை முதல் நாள் பார்த்தனையே முடிவு பண்ணேன் சார், கதை முழுக்க உங்களுது, டைலாக் முழுக்க உங்களுது, நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்க, மீதியெல்லாம் போட்டிருங்க, நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன். எதெல்லாம் கட் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க, அடுத்து எங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு உழைப்பு, அபாரமான உழைப்பு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவருடைய உழைப்பில் கண்டிப்பாக பெரிய அளவில் மின்னும் நான் நம்புகிறேன். கேமராமேன் கங்கா சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் சிரித்தது தான் ஜாஸ்தி. நம்ம அந்த அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்புமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் எங்கள் மொத்த டீம், எங்கள் அண்ணன், இந்த கதையுடைய மெயின் தலை. பொதுவாக சிங்கம் புலின்னா எல்லாரும் பயப்படுவாங்க, நாங்கள் கட்டி பிடிச்சின்னு புரளுவோம். அப்படி கட்டி பிடிச்சின்னு புரள்ற அளவுக்கு இருக்கிற சிங்கம் புலி எங்கள் அண்ணன் தான். அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோட ஆக்டிங்கை. அவர் கொடுக்குற லுக்குக்கு ஐ எம் ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு, என்னை பார்த்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மளை அறியாமல் அவர் அந்த சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலகலன்னு சிரிக்க வச்சிடும். நாம் மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் அண்ணன் எங்களை சிரிக்க வச்சுட்ருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் சொல்கிற அனுபவ கதைகள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். அவர் ரூம்லேயே உட்காந்துட்ருப்பேன், எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல், ஆனால் அங்கே என்னென்ன ஆச்சு, இங்கே என்னென்ன ஆச்சு, அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்லுவார். அதுலேருந்து ஒரு 4-5 ஜோக்குகளை உருவி எடுத்து வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன்னே, ஆனால் காப்பி ரைட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க அந்த ஜோக்குகள்லாம். அடுத்தது எங்கள் ஹீரோயின் மேடம் ஐரா, ரொம்ப ஹைரா. முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க, நான் பாக்ஸர் சார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டே போலையே நான் பாக்ஸிங்லாம் பெரிய ஆள் சார், நான் அடித்தேன்னா அவ்வளோதான், எழுந்துக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னாங்க. அன்னையிலேருந்து அது பக்கத்துலேயே போகிறதில்ல, எப்பா அப்படின்னு. ஹீரோ விவேக் ராஜகோபால், நாங்கள் இந்த சீரியல் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம். அதில் நட்பானார். அப்போலாம் சொல்லுவோம், ஐயோ நல்ல வாய்ப்பு வரட்டீங்க, அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு. அதுக்கேற்ற வாய்ப்பு வந்தது, ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு. அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டைரக்டர், அப்கமிங் டைரக்டர், அந்த பையன் நல்லா எதிர்காலத்தில் பெருசாக ஷைன் ஆகும். அவர்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லி ஏமாற்றி அந்த டைரக்டரை என்னைக்குமே அங்கே உட்கார வச்சிட்டாரு. ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது இன்னொரு நண்பனை கொஞ்சம் ஏமாத்தினா தப்பு இல்லைங்கிறது அவருடைய விஷயம். தேங்க்யூ விவேக் ராஜகோபால் சார். அடுத்தது எங்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்க ராஜேஷ் சார், எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ராஜேஷ் சார், அவர் ராஜேஷ் சார், ஆக்சுவலாக ராஜேஷ் சார் நாங்கள் எங்கள் எத்தனை பேர் சேர்ந்து சொல்கிறது வந்து எங்களுடைய ராஜேஷ் சார். அவரோட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன். அவருடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைரக்ஷனில் என்னுடைய ரைட்டிங்கில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக அது சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும். இந்த காலத்தில் இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அது ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் அதுக்கான ஒரு நல்ல நேரமும் காலமும் வந்து கொண்டே இருக்குது. அடுத்தது என்னுடைய ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரையும் நான் என்னவா நினச்சி எழுதணும் அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தேன். ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு நான் 21 வருஷமாக ஸ்டேஜில் இருக்கேன். கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சுருக்கேன், சத்யசாய் கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த ட்ரூப்பில் இருந்த நடிகர்கள் நான் 21 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த நடிகர்கள் எல்லாமே பாதி பேர் இதில் நடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை கணேஷ், பழனி சார், பாலாஜி அண்ட் தேவிகா, நிறைய பேர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கே உரிய அந்த டைமிங் சென்ஸ் இருக்கும். அவங்க மக்களை லைவாக சிரிக்க வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. ஸோ அவங்க அத்தனை பேரும் இதில் ஒவ்வொரு கேரக்டரில் அமக்கலப்படுத்தியிருக்காங்க, உசேன் சார் உட்பட எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் நன்றி. மியூசிக் டைரக்டர் சார், நான் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிடுவார், சார் நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. எல்லோரும் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்கன்னா, ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க சார், அதுதான் வரீங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சிரித்து என்னை என்கரேஜ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் எல்வி முத்து கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ், யாராவது விடுபட்டு போச்சா, விடுபடலான்னு நினைக்கிறேன், எல்லாரோட டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஜி5ல நான் நிறைய கதைகள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான வாய்ப்பும் அந்த ஜி தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கும் அந்த துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒட்டி வைத்த உருவம், நிலவும் இரவும் தேனருந்தும் வண்டினம் போல ஒரு நடிப்பு. தமிழ் சினிமாவில் வரவேற்பை ஏற்றவுள்ள புது மலராக ஐரா அகர்வால் அவர்களை பேச அழைக்கிறோம்.
நான் தெரிகிறேன்னா ஓகே, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ. ராஜேஷ் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெப் சீரிஸ் லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ZEE5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ZEE5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோடய கோஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடித்ததில் ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோஸ்டார், பிகாஸ் ஹீ கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And Singam Puli sir, I don't think நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. I'm very happy that I worked with him. அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் I was like really happy. ரொம்ப ஜாலியாக இருந்தது. And Manoj Anna, you're there? Yeah, he's the associate director. And ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டைரக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி ஆல் த டைம். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்ட் பீப்புள் ஹூ இஸ் ஹி. தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர். பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை. ஹி வாஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர். ஸோ இஃப் ஐம் ஹங்க்ரி, எனக்கு பசிச்சாலும், லைக் இஃப் anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, enna solradhunu theriyala, one of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. அண்ட் அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. I think he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன் சொன்னாலும் ஐம் லைக் யூனோ நியூ டு திஸ், பட் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங், அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணி எங்கே போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn, who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support. And if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்னுடுவேன். I said, மா நல்லா இருக்கு, don't worry, மா நல்லா இருக்கு, don't worry, it's good. So அந்த ஒரு விஷயம் தான், okay, that made me do better every time. And who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z. Thank you Kaushik sir. Thank you everyone, press and all my friends who are present here. Thank you. இந்த படத்தோட மியூசிக்கு, எடிட்டர், கேமரா எல்லாத்த பற்றியும் பேசிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 5ஆம் வேதம் அறியப்பட்ட நடிகராக விவேக் ராஜகோபால். முழுமையாக தன்னை ஒவ்வொரு காட்சியிலும் கதாபாத்திரத்தில் தன்னை நிலைநிறுத்துபவர். நல்லதொரு பட வாய்ப்புக்காக காத்திருக்கும் வளரும் நடிகர் விவேக் ராஜகோபால் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ்,
ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பித்த மாதிரி 5ஆம் வேதம் ஒரு மேடை கிடைக்கல தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு. அதை நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதினால தான் நான் இது இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் ஒவ்வொரு இது 3rd ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுகிறதில்ல, ஒவ்வொரு முறையும் என்னை கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹி இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார் தேங்க்யூ. அண்ட் எஸ்எஸ் குரூப் சிங்காவலன் சார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, அந்த டைமில் மழையெல்லாம் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் வெரி ஷுர் எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னை பார்க்கும்போது சொல்லியிருந்தார், நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு. சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணோம், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணும் சொல்லலாம். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். he will give that respect. And sir, thank you. I love you sir. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் ஆஸ் ஐரா ஆல்சோ செட் த ஹோல் இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இதை எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணு தெரில. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோ-ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கோம் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே இதை நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம். பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்களே, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டைரக்டர் ஓகே, இன்னொரு கோ டைரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்போவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்போவுமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம்
வயசு அதிகம் அந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினாரு. பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால சொன்னேன், சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்கள் டார்லிங், இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். இது ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படின்லாம் இல்லை. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு என்பது போல் G5 வெளிவந்த 5ஆம் வேதம் தொடரின் டைரக்டர் 14 வருட திரைப்பயணம். முதல் படைப்பே காமெடி கதைக்களமாக எழுச்சூர் அரவிந்தன் அவர்களின் கனவுகளுக்கு முழு நீளமாக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துள்ளார். செருப்புகள் ஜாக்கிரதை ஒரு காமெடி தொடர் தந்த இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலிமா தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படிப்பட்டவர் தான் ஒரு வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துகிட்ருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காரு, சொல்ல மாட்டேன்றார் தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துகிட்ருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே G5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்க எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துகிட்ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம் மேலே வாங்க. நெக்ஸ்ட்டு சிஜு சார் இங்கே இல்லை. பட் வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது ஒரு டிபெண்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடித்ததுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேலன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேலன் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேலன் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டேரக்டர் ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்மக்கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இம்மிடியேட்டாக பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார்.
அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன். சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். கதை அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு, அண்ணன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேறிடுவாங்க போலதுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கம்புலி சார் வந்து டாமினேட் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிட்டுருக்காரோ அதுக்காகவே மெனக்கிற ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி யாரையுமே வந்து புண்படுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார், நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால். நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், வெளில ஷார்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியம்மா, நீ உள்ளே சுற்றிட்டு இருக்கா, இப்போ இங்கே ஷார்ட் இல்லைம்மான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். நான் பாட்டு இல்லையா நான் ஷாக்காக நின்றுட்டுருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிகிட்ருப்போம். இதில் வேறு ப்ரொடியூசர் வேறு, ஐயோ மழை வந்துடும் என்ன ராஜேஷா அப்படின்னு இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்திருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது. ரீல்ஸ் இவங்க பாட்டுன்னு தனி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் பண்ணுறது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து சார் நீங்கள் ப்ளீஸ் ஒரு இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் ஒருவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவர் கண்ணாடி வேறு கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், ஸோ எதுவும் தெரியாது, உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம். அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் இப்போ ஷூட் முடிஞ்சோடனே, சார் என்ன சார் என்ன கடைசி வரையும் பேசவே இல்லையா சார் அப்படின்னாரு. எனக்கு அது சார் கண்டிப்பாக அடுத்த கதையில் பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வேதத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர், ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன், விவேக் வா டார்லிங் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லிக்காமல் நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவங்க கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு இம்மிடியேட்டாக தேவைப்பட்டது. அப்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம் சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன். கங்காவும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன்டான்னு பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்புறம் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்து கணேஷ் சார், அவங்கள இன்றைக்கி தான் நான் பார்க்குறேனே. ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கேருந்து ரீல் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது பண்ணிக்கலாம் சார் அது பண்ணிக்கலாம் சார். உடனே அதை எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமிடியேட்டாக சார் இதை பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லேயும் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில்சி. ரொம்ப தேங்க்யூ வில்சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரனும் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்
குறுகிய காலத்தில் 163 படங்களில் நடித்தவர். இதில் 153 படங்கள் வெளியானது. அத்தனை படங்களிலும் இவரின் அற்புத நடிப்பு பிரமாதம். சூப்பர் ஸ்டாரின் கடிதம் ஒன்று கோடம்பாக்கத்தில் இவருக்கு வெற்றி பாதையை காட்டியது. ரெட், மாயன் என்று 2 படங்களை இயக்கினாலும் இவரின் யதார்த்த நடிப்பு காயத்திற்கும் மற்றவர்கள் நியாயத்திற்கும் பக்கம் நின்றது. இவர் சிரித்தாலும் ரசிக்கலாம், இவர் பேசினாலும் சிரிக்கலாம். ஹாலியில் நம் முகங்களில் புன்னகை வண்ணம் பூச ஆடிட்டர் அட்ராசிட்டியாக வந்த அண்ணன் சிங்கம்புலி அவர்களை பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? C5 செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ C5ல் அயலிக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவேலன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டரு ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரஞ்சன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிக்கிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க. அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுக்கோங்க, 14 வாங்கி வைக்காதீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோனு, இந்த ராஜா மகாராஜான்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி C5ல் ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருங்கண்ணே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டரு கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்கா எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனங்குத்தி பறை, தேசிங்க ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்காரவேலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டவுடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாதே. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேல்யூ ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு.
தங்கா கேமராமேனு. நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தேன். இருங்கண்ணே, உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம். நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ, சத்தியமாக என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படிமே. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்று தொட மாட்டான். சீரட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா அது மாதிரி. அவ்வளோதான், அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்னையா அப்பா பையன் யாரியா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள பறக்குமாயா, என்ன கலராக இருக்கேன். இப்போ அவங்க பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கம்மா. ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு, வளையோ செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது, குழு தென்றல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்க்குன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவேன்னு இருந்துச்சு, என் கை கண்ணங்கரே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினவேன் தான் நான். புரியுதுங்களா அவங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா, இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணிட்டீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட்டு சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நாப்பில், ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் போட்டால் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா சொல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடும்ல, அப்படி வந்து உங்கள் போட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி காலையில் கூட C5ல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர், எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்கலானில் மெயின் உள்ள நான் நடித்தார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம்,
அது நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க. நான் அங்கே போய் இருந்தேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்புலி கூப்பிட்டு வாங்கன்னு டைரக்டர் கூப்பிடும் போதெல்லாம் டைரக்டர் அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்புலி இல்லை சார்ம்பாங்க. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காரான்னு போய் பாருங்கள். உடனே போய் உண்மையிலே அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்ற. ஏன் சார் அங்கே போய் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு. நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுக்குன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 மணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஜி5 அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிருச்சு. ஒன்று கௌசிக் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடித்தார் பாருங்க, அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான்னு. அவன் போய் என்ன சொல்லணும், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது, போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன். பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாரு, நீ டெட் பாடி யூரின் போகணுங்க இப்படியாடா பேசுவேன்னு. அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார். அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க. யாரோ ஒருத்தர் நாடி கட்டு போட்டு வர்றாயா. நான் சொன்னேன், அண்ணே அங்கிட்டலாம் போகாதீங்கண்ணே, யாராவது கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி, அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார். ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்கெட்லையாவது போட்டுக்கங்க அப்படின்னா தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே இறந்தவுடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம், மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிரும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும், 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியையும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி, எங்கடா இருக்க, என்னடா? இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை தூக்கிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டாருன்னு. கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன், அதை உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போடாண்ணா வச்சுட்டேன். அப்புறம் போயிட்டே இருந்தேன், என் செருப்பு வந்து போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு. ஏண்டா வழக்கமாரு, உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா படா அப்படின்னா அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து, டே எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிருக்காங்க, நான் உன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு. உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன்னு. ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் ஆரம்பிச்சார் எழுதியிருக்கார். அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்காரு. அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார். நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டட் பை சி ஃபிலிமில் டைரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்போயே நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சகோதர மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சாரே வருத்தப்படா வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் இப்போ ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார்.
ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லாரும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜி5 கௌசிக் சார், சிங்காரவேலன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தட்டையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப கம்மி. கூட 200 ரூபா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. பேசியாச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்தால் அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க. இங்கே இருக்க இந்த சின்ன டீம், இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. கன்ஃபார்மாக ஜி5யோட அடுத்த சீரீஸில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். கௌஷிக் கவனிச்சிட்டார் நீங்கள் சொன்னதெல்லாம். அடுத்ததாக ஒரு சின்ன மரியாதை அளிப்பு விழா. சிங்கம்புலி இயக்குனர் அவர்களுக்கு தொடரின் இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார்கள். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சிங்காரவேல் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நன்றி. குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரின் உதட்டிலும் சிரிப்பு. சிரிப்பு இதயத்தை துள்ள வைக்கும், இறப்பை தள்ளி வைக்கும். இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தவர் சிவா மனசுல சக்தி, பாஸ் என்ற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்தவர் ராஜேஷ். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தலைவர் இவர் என்ற அளவுக்கு இவரின் வசனங்கள் பேசப்பட்டது. டாஸ்மாகிலும் பாஸ்மாக் வாங்கியது இவரது வசனங்கள். செருப்புகள் சாக்கிறதை டீமை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் எம் ராஜேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக மறந்துருந்தாங்க, திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டீங்க டாஸ்மாக். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு யங் டீம். செருப்புகள் ஜாக்கிரதை இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக என்ன கதை இருக்கும், செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸில் ஒரு டைட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு ஒரு ஆர்வம் தூண்டுது. யார் டைட்டில் சொன்னாங்கன்னு தெரில, அரவிந்த் சாரா டைரக்டராக தெரில, இல்லை கௌஷிக் சார் சொன்னாரா தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றுது இது. அப்புறம் வந்து சவுத் சீகட் இவர் கௌஷிக் சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம் ஜீல அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் எபிசோட்ஸாக வந்து இது பண்ணலாம், யாரில் வியூ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, நிறைய ரைட்டர்ஸ்க்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு சிங்காரவேலன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப விஷனரி, அதே சமயம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர். நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நான் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி இது ஒரு டீம் இருக்குது, இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அதுமாதிரி 5ஆம் வேதமில் விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் பார்ட் அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி. இப்போ தான் பார்த்தேன், இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. இப்படி ஒரு இம்பேக்டை வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு.
ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அமையாது. அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு. அண்ணா அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. அவரோட லைஃப் டைமில் ஒரு பெரிய படமாக அது இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகாக வந்து அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் இல்லை, டைரக்டர் தான் சொல்லுவார். ஆனால் அது எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டீம் எல்லாருக்கும், இதில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நகைச்சுவை உணர்வு இல்லை என்றால் என்றோ நான் தற்கொலை செய்திருப்பேன் என்றார் காந்தியடிகள். கவலைகளை எப்போதும் சிரிக்க வைக்கிறது இந்த சிரிப்பு. அப்படி ஒரு சிரிப்பும் ரசிப்பும் நிறைந்த ஒரு தொடராக செருப்புகள் ஜாக்கிரதை G5 OTT தளத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்பும் நன்றியுடன் விடைபெறுகிறோம். இப்போது ஒரு குரூப் ஸ்டில். வந்திருந்த அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி.